ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கொங்கு நாட்டு ஸ்பெஷல் கறி குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்காக 2 ஸ்பூன் மல்லி, சீரகம், சோம்பு, மிளகு 1 ஸ்பூன், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகாய் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். 1/4 ஸ்பூன் அரிசி ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு முடி தேங்காய் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஆறுனதுக்கப்புறம் லைட்டாக தண்ணி ஆட் பண்ணி செப்பரேட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் அதே பேனில் சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரை வதக்கி எடுத்து செப்பரேட்டாக அரைச்சி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு பேன் வச்சு பேன் ஹீட் ஆனது பட்டை, கிராம்பு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி ராஸ்மெல் போகிற வரை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நார்மல் சைஸ் தக்காளி 2 ஆட் பண்ணி தக்காளி வதங்குற வரை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். தக்காளி வதங்குறதுக்காக உப்பு, மஞ்சள் தூள் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஆல்ரெடி நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மசாலா ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஆல்ரெடி மட்டன் வேக வச்சுருக்கேன். மட்டன் ஆட் பண்ணி அந்த மசாலா கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மட்டன் வேக வச்சுருந்த தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வர வரை விட்டுடலாம். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் திக்காக வேணும்னா ஒரு 10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா கூட மூடி வச்சுக்கலாம். கொத்தமல்லி போட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். டேஸ்டியான மட்டன் குழம்பு ரெடி. எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.